வருஷம் உழைச்சா பணம் வந்துடும்ன்றது இல்லை. நான் பிரகாசிக்கிற தீர்க்கதரிசிகள் 1-2 தான் நீங்கள் பார்ப்பீங்க பெரிய லெவலில். இல்லை விரலூட்டி எண்ணக்கூடிய லெவலில் இருக்கும். வடக்கில் 1, தெற்கில் 1, மேற்கில் 1, கிழக்கில் 1ன்னு இருக்கும். நாட்டுக்குள்ளே சொல்கிறேன், தேசத்துக்குள்ளே சொல்கிறேன், மாவட்டத்துக்குள்ளேயும் சொல்கிறேன், மாநிலத்துக்குள்ளேயும் சொல்கிறேன். டக்குன்னு தெரியும், விரலூட்டி எண்ணிடலாம். ஆனால் 1000 பேர் இருப்பாங்க ஒரு மாவட்டத்தில் தீர்க்கதரிசனம் வரைக்கிறவங்க. ஏன் அதெல்லாம் உருப்படல? இவங்க சொல்கிற மாதிரி கணக்கில் பார்த்தா யோசேப்பு தீர்க்கதரிசனம் வரைச்சிட்டாயா, அதனால் அவனுக்கு எல்லாம் வந்துடுச்சு. அப்போ தீர்க்கதரிசனம் வரைச்சிட்டுக்கெல்லாம் இடுக்கத்தில் அப்பத்தை திட்டம்னு இருக்கிறான் இல்லையா? இங்கே கடன் வாங்கி செத்து போன தீர்க்கதரிசியும் இருக்கிறாங்க. சொல்ல வருகிற கருத்து என்னென்னா, உங்களுக்கு முதல்ல தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுன்றது அது வேறு பேட்டர்ன், ஃபைனான்ஸுன்றது வேறு பேட்டர்ன். புரிஞ்சுக்கோங்க, பொருளாதாரன்றது வேறு, தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுன்றது அது வேறு. அதுவும் எப்படி ஒருமித்து வருதுன்றதை நான் சொல்கிறேன். இந்த மனுஷனுக்கு போத்திபார் வீட்டிலே ஒரு அருமையான ஒரு தலைமைத்துவம் கிடச்சிடுச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த இடம் கிடச்சிச்சுன்னா சில பேர் என்ன செய்வாங்கனாக்கா, குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த வீட்டுக்கு அவனோட எஜமானுக்கு அடுத்த மனுஷனாக வரான். அபிஷேகம் பாருங்கள், இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்குறார். அந்த அபிஷேகம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது மறைமுகமாக. வெளியே தீர்க்க தரிசனம் வரைக்கல, நோய் நொடிக்கெல்லாம் சரியாகி அவங்க எஜமானுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கல, ஒன்றும் இல்லை. இந்த மனுஷன் உள்ளே போய் காலை வைக்கிறான், வீடு எல்லாம் பெருக ஆரம்பிக்கிறது. ஒரு இல்லையா சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, நான் சொல்கிறது ரைட் அனாயிட்டிங். இந்த குருட்டு விசுவாசம் என்ன செய்யுதுனாக்கா, வரம் போகிறோன்னெல்லாம் கூட்டின்னு வருது. எல்லாம் வீட்டுக்கு ஒரு 15 பேர் 20 பேர் வந்து காலற்றி வச்சு, எங்கள் வீட்டுக்கு எல்லா ஊழியக்காரும் வந்தால் தான் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும், எல்லா ஊழியக்காருக்கும் எங்கள் வீடு திருப்தியாக திறந்துருக்கிறது, இப்படிலாம் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் சத்தியத்தின்படி பார்த்தா இந்த உபதேசத்தை கொண்டு வராதனே வீட்டாண்டியில் சேர்க்காதன்னு வேதம் சொல்லுது. வேதம் சொல்கிறத சொல்கிறேன். சபையை கட்டி காக்கிற ஒரு பாரத்தினால இதை நான் சொல்கிறேன். இது சுயநலத்துக்காக, என்ன சுயநலத்துக்காகவோ அல்லது இது வேறு யாரும் வரக்கூடாதுன்றதுக்காக சொல்ல, விசுவாசி எங்கேயும் சேதமடையக்கூடாது என்பதுக்காக சொல்கிறேன். பவுல் சொல்கிறார், இந்த உபதேசத்தை கொண்டு வராதுன்னு வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதீங்க, தேவ தூதனே இருந்தாலும் வேணாம். உபதேசம், சபை உபதேசத்தினால்தான் நிற்கணும். இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால், வாழ்க்கையில் பலதரப்பட்ட பிரச்சனைக்குள்ளே குடும்பங்கள் போவதுக்கான காரணம் என்ன? இந்த இடத்துல அப்பத்தின் ஆசீர்வாதம், தண்ணீரின் ஆசீர்வாதம் வரணும். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மனுஷன் என்ன செய்கிறான், போத்திபாருடைய வீட்டில் தலைமை பொறுப்பு வருகிறது. இவன் போய் காலை வச்சது எல்லாம் பெருக்கத்தின் மூலமாக. அடையாளமே பாருங்கள், சுகம், தீர்க்க தரிசனம், அற்புதம், இது எதுவுமே தேவையில்லை. நல்லா படித்து நல்ல உயர் பதவியில் இருக்கிறவன் உங்களுடைய கிரியைகளை பார்ப்பான். கிரியை இல்லாத விசுவாசம் சேர்த்தது, பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்ப்பாங்க. என்ன நீங்கள் தீர்க்க தரிசனம் வரைக்கிறீங்க, அந்நிய பாஷைலாம் பேசினா சுத்தமாக புரிய கூட புரியாது அவனுக்கு.